ஜெய் ஸ்ரீராம். இன்று 21/2/2024 புதன்கிழமை. இன்று மாசி புனர்பூஷம், குலசேகர ஆழ்வாரோட அவதார நட்சத்திர தினம். நாம் இப்போ இங்கே இருக்கிறது சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருமழிசை அப்படின்ற ஒரு ஸ்தலம். திருமழிசை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது முதல் ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்தில் 4வது ஆழ்வாராக அவதரித்த திருமழிசை ஆழ்வாரோட ஞாபகம் தான் வரும். அவரோட அவதார இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கோபுரம் ஜெகநாத பெருமாள் கோபுரம். இந்த கோயிலுக்கு மிக அருகிலேயே திருமழிசை ஆழ்வாரோட அவதார ஸ்தலம் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த நுழைவாயில் தெரியும். இப்போது இந்த நுழைவாயில் வழியாக நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் திருமழிசை ஆழ்வாரோட அவதார ஸ்தலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். சென்னைக்கு மிக அருகில் இருக்குது. அவசியம் நம்ம பன்னிரு ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண இடங்களையும், அவர்களோட திருவரசுகள் இருக்க இடங்களையும், ஆழ்வார்களுக்கு அடுத்து ஆச்சாரியார்களோட அவதார ஸ்தலங்களையும், அவர்கள் திருவரசு இருக்க ஸ்தலங்களையும் நம்ம அடுத்த தலைமுறைக்காக பொக்கிஷமாக பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறோம். ஸ்ரீபு கலாச்சார மையம் மிகுந்த இதில் ஒவ்வொரு இடங்களாக தேடிட்டுருக்காங்க. அவங்க இதே மாதிரி ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே மக்கள் எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். அதனால் ஆழ்வார்கள் வழியிலையும் ஆச்சாரியார்கள் வழியிலையுமே நம்ம பெருமாள் வணங்கி அவருக்கான கைங்கரியங்களை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸ்ரீபு கலாச்சார மையத்துக்கு சார்பாக மற்றும் ஒரு வீடியோவோட நம்ம பார்க்கலாம். அவசியம் திருமழிசை ஆழ்வார் அவதார ஸ்தலத்தை பாருங்கள். ஜெகநாத பெருமாளையும் பாருங்கள். ஒரு சொல்வடை கூட உண்டு. 108 திருப்பதிகளையும் திருமழிசையும் வச்சா திருமழிசை ஒரு தட்டிலையும் 108 திருப்பதிகள் மற்றொரு தட்டிலையும் இருப்பாங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு பெரியவர் சொன்னார். அதனால் அவசியம் ஒவ்வொருத்தரும் திருமழிசை ஆழ்வார் அவதார ஸ்தலத்தை பார்த்துட்டு அவரோட அருளை வேண்டிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவோட உங்களோட சந்திப்போம். ஸ்ரீபு கலாச்சார மையத்துக்காக ராமகிருஷ்ணன்.